தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அவருடைய பிணை மனுவும் பொன்ராஜ் அவருடைய பிணை மனுவும் இன்றைய தினம் காலை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. உச்சநீதிமன்றம் தமிழக போலீசிடமிருந்து சம்பந்தப்பட்ட இந்த குற்ற எண் கொண்ட இந்த ஃபைலை சிபிஐயிடம் மாற்றி நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட மதியழகன் மற்றும் பொன்ராஜ் ஆகியோருடைய ரிமாண்ட் இன்றையுடன் முடியும். 15 நாள் ரிமாண்ட் அப்படிங்கிறது இன்னையோட முடியுது. இந்த சூழ்நிலையில் அவரை ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்கணும், மேற்கொண்டு அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்கணும். இதை கேட்க வேண்டியது யாருன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எஸ்ஐடி கேட்க முடியாது, போலீஸ் தான் கேட்கணும், எஸ்ஐடி கேட்க முடியாது, சிபிஐ தான் கேட்கணும். சிபிஐ இது வரைக்கும் நீதிமன்றத்துக்கு வரல. ஆகையினால் இந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனை பொறுத்தவரை மெக்கானிக்கலாக ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. குறிப்பிட்ட காரணத்தை சொல்லி தான் ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்க முடியாது அப்படின்னு எங்களுடைய ஆட்சேபனையை தெரிவித்து சம்பந்தப்பட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய 2 கருத்தையும் அறிந்து எங்களுடைய வாதத்தையும் கேட்டு அதற்கு பின் தான் நீங்கள் ரிமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதனால் இந்த வழக்கை நாளைக்கு நீங்கள் விசாரிக்கணும். அவங்களை இன்றைக்கி போலீஸார் ஆஜர்படுத்தலை, இன்றைக்கி ஆஜர்படுத்தியிருக்கணும், ஆஜர்படுத்தலை. வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. மாண்புமிகு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் 1 அவர்கள் மதியழகனையும் பொன்ராஜையும் நாளைய தினம் காலை இங்கே நீதிமன்றத்திலே அவர்களை பர்சனலாக ஆஜர்படுத்தணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. நாளைக்கு அந்த வழக்கு ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படிங்கிறது சம்பந்தமாக எங்களுடைய வாதங்களை முன்வைக்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் எங்களுடைய வாதங்களை நாளைக்கு முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் இன்றையிலிருந்து அந்த வழக்கானது நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. எஸ்ஐடி இன்னைக்கு வந்தாங்களா? எஸ்ஐடி இன்னைக்கு வரல. ஆவணங்கள் ஒப்படைச்சாங்களா? எந்த ஆவணமும் ஒப்படைக்கல. இது யார் அப்ஜெக்ஷன் பண்ணது? இந்த மாதிரி இவங்களுக்கு ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பொன்ராஜுக்கும் மதியழகனுக்கும் சார் இதில் இன்னைக்கு என்னன்னா டெக்னிக்கலி வி கால் இட் அஸ் ஃபங்கஸ் அஃபிஷியோ. உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஃபைலை எஸ்ஐடியிலேருந்து வித்ட்ரா பண்ணி அதை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு உத்தரவு போட்ட பிறகு எஸ்ஐடி ஹஸ் பிகம் ஃபங்கஸ் அஃபிஷியோ. அவங்களுக்கு இந்த வழக்கில் எந்த இதுவும் கிடையாது. ஆகையினால் அவர்களுடைய தரப்பை விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாது. இந்த விஷயத்தை நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தோம். அதனால் ஜட்ஜி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சார் ஃபங்கஸ் அஃபிஷியோ நீங்கள், ஆகையினால் நீங்கள் எந்த விதமான வாதத்தையும் முன்வைக்க முடியாது, நான் அக்யூஸ்டு தரப்பு வாதத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.